வங்கதேசத்தில் இந்துக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து டெல்லியில் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் தடுப்புகளை உடைத்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். வங்கதேசத்தில் இந்து இளைஞர் படுகொலை செய்யப்பட்டதாக தற்பொழுது டெல்லியில் விஸ்வ இந்து பரிஷத் உள்ளிட்ட அமைப்புகள் டெல்லியில் இருக்கக்கூடிய வங்கதேச தூதரகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். அந்த தூதரகத்திற்கு முன்னதாக செல்வதற்கு முன்னதாக அவர்கள் மிக முக்கியமாக போலீசினுடைய அந்த காவல் தடுப்புகளை தகர்த்து கொண்டு அந்த வங்கதேச தூதரகத்தை நோக்கி முற்றுகை போராட்டத்திற்காக இன்று விஸ்வ இந்து பரிஷத் உள்ளிட்ட இந்து அமைப்புகளானது அழைப்பு விடுத்திருந்த நிலையில் அந்த ஒரு போராட்டத்தின் காரணமாக சற்று பதற்றமான சூழ்நிலை என்பது வங்கதேச தலைநகர் அதனுடைய தூதரகம் அமைந்திருக்கும் பகுதியில் தற்போது ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அங்கு செல்வதற்கு அவர்களுக்கு அனுமதி என்பது மறுக்கப்பட்ட நிலையில்தான் வங்கதேசத்திற்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு முன்பாக தற்பொழுது விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய அமைப்பு நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. வங்கதேசத்தினுடைய நிலை வரும் பதற்றமான சூழலில் அங்கு சுட்டுக் கொல்லப்பட்ட உஸ்மான் ஹாதியினுடைய மரணத்திற்கு இந்தியா தான் காரணம் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து பல்வேறு போராட்டங்களையும் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் முன்னெடுத்து வரும் நிலையில் பதற்றமான சூழலில் டெல்லி அங்க இருக்கக்கூடிய ஒரு இந்து இளைஞர் நபியை குறித்து தவறான கருத்துக்களை முன்வைத்ததாக சுட்டுக் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதற்கு எதிராக இந்த ஒரு போராட்டத்தை தற்போது விஸ்வ இந்து பரிஷத் இந்தியாவில் இயங்கக்கூடிய சர்வ பாரதிய ஹிந்தி பெங்காலிய சங்கம் மற்றும் பஜ்ரங் தள அமைப்புகள் என்பது ஒன்றாக கூட்டாக இணைந்து அழைப்பை விடுத்திருந்த நிலையில்தான் இந்த ஒரு போராட்டம் என்பது டெல்லியில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. துர்காபாய் தேஷ்முக் தெற்கு வளாக மெட்ரோ ரயில் நிலையம் அருகே தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டும் அவர்களை கட்டுப்படுத்துவதன் முயற்சியில் டெல்லி காவல்துறை அதிகாரிகளும் ஈடுபட்டு வருவதையும் நம்மால் காட்சிகள் பார்க்க முடிகிறது. போலீசுடைய தடுப்பு காவலையும் தகர்த்தெறிந்து வங்கதேசத்தினுடைய தூதரகம் அமைந்திருக்கும் பகுதிக்கு செல்வதற்காக அவர்கள் முயற்சியில் ஈடுபட்டுவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே இந்த பிரச்சனையின் காரணமாக வங்கதேச தூதரகத்தினுடைய செயல்பாடுகள் அனைத்துமே தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்திருக்கும் நிலையில் இந்த ஒரு போராட்டம் என்பது தற்போது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி சுசித்ரா விவரங்களுக்கு.